நீங்க மட்டும் இல்ல. நெறைய பேர் இன்னைக்கு, ஐயோ! ஈரான் இது மாரி பண்ணிட்டாங்களே, கமேனிக்கு வந்து அஞ்சலி செலுத்தலையே, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலையே, எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே. சவுதி அரேபியாவ பத்தி யாராவது கேள்வி கேட்டீங்களா? என்னங்க உங்க பக்கத்து நாடு தானே. உங்களுடைய அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்பரேஷன் அதுல ஒரு மெம்பர் தானே. அவங்க நாட்டு மேல வந்து அமெரிக்கா, இஸ்ரேல்லாம் குண்டு போட்டுன்னுருக்காங்க. இஸ்ரேல்லாம் உங்களுக்கு எதிரான நாடு. அவங்க குண்டு போடுறாங்க. நீங்கல்லாம் வந்து ஒண்ணுமே ஆதரவு தெரிவிக்கலையே! அப்படின்னு யாராவது சவுதி அரேபியாவ பார்த்து கேட்டீங்களா? யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ் பார்த்து கேட்டீங்களா? துபாய் பார்த்து கேட்டீங்களா? ஓமன் பார்த்து கேட்டீங்களா? கட்டார பார்த்து கேட்டீங்களா? ஏன் கேட்கல? அவங்களே சும்மா இருக்காங்கன்னும் போது, நீங்கலாம் ஏன் கடந்து ஆடுறீங்கன்னு கேட்கிறேன் நானு. அப்ப அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனால தான் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணும்போதும் சவுதி அரேபியா, யுஏஇ உள்ளிட்ட அத்தனை இஸ்லாமிய நாடுகளும் சும்மா இருக்காங்க. இந்த சண்டைக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள். ஈரான முடிச்சு கட்டணும் அப்படின்னு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அப்பவே ஏதோ பிரச்சனை இருக்குன்றது உங்களுக்கு புரியலையா? ம். அவங்களே சும்மா இருக்கும்போது, நீங்க ஏன் கடந்து குதிக்கிறீங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. அதான் பப்ளிக் ஒப்பீனியன்றது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள், வேறுபாடுகள் இருக்க தானே செய்யும். இப்ப இஸ்ரேல்ல அந்த ஜெருசலம்ல தான் பெரிய அட்டாக் நடந்திருக்கு. அங்க தான் வந்து குழந்தைகள்லாம் வந்து நெறைய பாதிக்கப்பட்டிருக்கு ஈரான்னால அப்படிங்கிறாங்க. அப்போ இதுதான் நான் சொன்னேன்ல முதல்ல. அது ஈரானா இருந்தாலும் சரி, இஸ்ரேலா இருந்தாலும் சண்டைன்னு வந்தா இதெல்லாம் வந்து இருக்கத்தான் செய்யும். அவங்க அதையெல்லாம் எதிர்பார்த்து தான் இன்னைக்கு வந்து ஈரானுடைய தாக்குதல், இஸ்ரேலுடைய பதில் தாக்குதல்னு சொல்றீங்க.